இன்றைக்கி தேங்காவோட வரமிளகாய் சேர்த்து தேங்காய் வரமிளகாய் தண்ணி சட்னி மாதிரி பண்ணலாம். இதில் பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அரை தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வரமிளகாய் தேவையான அளவு, ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி, பூண்டு ஒரு 6 7 பல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதில் நம்ம தண்ணி மாதிரி எவ்வளோ தண்ணி விட்டாலும் பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தேங்காயை விட பொட்டுக்கடலை அதிகமாக இருக்கக்கூடாது. தேங்காய் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதை விட கம்மியாகவே போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இதுலேயும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. தேங்காய் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணியாகவே வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு அரைச்சினாலும் வரமிளகாய் போட்டு தாளிக்க தேவையில்லை. லைட்டாக ஜீரகம் போட்டுட்டு கறிவேப்பிலை போட்டு லைட்டாக கருகிற மாதிரி அப்படி தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும்.